உலகத் தமிழர்களுக்கான உன்னத தொலைக்காட்சியாம் நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சியோட அன்பு நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். குத்துச்சண்டை அதற்கென ஒரு உலக வரைபடத்தை உருவாக்கினால் அதிலே வெகுகாலம் வரைக்கும் இந்தியா ஒரு புள்ளி கூட இடம்பெற முடியவில்லை. ஒரு புள்ளி வைக்கக்கூட ஒரு புள்ளி இல்லாத அளவிற்கு, பெரும்புள்ளி இல்லாத அளவிற்குத்தான் வெகுகாலம் இந்திய குத்துச்சண்டை வரலாறு இருந்தது. பொதுவாகவே சொல்லப்போனால் ஆசியாவிலிருந்து கூட பெரிய பெரிய சாம்பியன்கள், குத்துச்சண்டை சாம்பியன்கள் உருவானதாக இல்லை. அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஒருவர் கிளம்பினார்கள், கொஞ்ச காலம் ஒளிவிட்டார்கள், அதற்கு பிறகு அவர்கள் நிரந்தரமாக அந்த துறையிலே இல்லை. ஆனால் அண்மை காலத்தை எடுத்துக்கொண்டால் குத்துச்சண்டையிலே இந்தியா ஆசியாவிலேயே ஒரு சிறந்த நிலையை பெற்று வருகிறது. குத்துச்சண்டைக்காக இந்திய வீரர்கள் திரும்ப திரும்ப ஒலிம்பிக் அளவிலேயும் ஆசிய அளவிலேயும் பெரிய அளவிலே விருதுகளையும் பரிசுகளையும் மெடல்களையும் குவித்து வருகிறார்கள் என்பது மறுக்க முடியாத உண்மை. ஒலிம்பிக் பதக்கம் வென்ற மேரி கோம்ஸ் போன்றவர்களெல்லாம் ஒரு அழுத்தமான ஒரு பதிவை இந்த துறையிலே பதித்தவர்கள். முதலாக ஒரு பெண்மணி மூலமாகத்தான் நமக்கு அந்த பெருமை எல்லாம் கிடைக்க ஆரம்பித்தது. சில மாதங்களுக்கு முன்பாக டெல்லியிலே ஏஷியா பசிபிக் தொழில்முறை குத்துச்சண்டை போட்டி என்று ஒன்று நடந்தது. இதில் சானியா என்கிற நாட்டைச் சேர்ந்த வீரர் பிரான்சிஸ் செகா என்பவரை நம்முடைய இந்திய வீரரான விஜயேந்தர் சிங் வென்றார். சானியா என்ற ஒரு நாடு இருக்கிறதா என்று கேட்பவர்களெல்லாம் இருக்கிறார்கள். ஆமாம், அப்படி ஒரு நாடு இருக்கிறது. அதில் இருந்த செகா ஆனால் மிகவும் புகழ்பெற்ற, நாட்டை விட புகழ்பெற்றவர் அந்த செகா. காரணம், அவ்வளவு வெற்றிகளை குவித்தவர். விஜயேந்தர் சிங்கிற்கு நம்பிக்கை இருந்தாலும் கூட நம்முடைய ரசிகர்களுக்கு செகாவை வெற்றி பெற முடியும் என்கிற நம்பிக்கை அதிகமாக இல்லை. இன்னும் சொல்ல போனால் செகாவோடு மோதவிட்டவர்களுக்கு, நிர்வாகிகளுக்கு, அந்த துறை சார்ந்தவர்களுக்கே கூட இவர் என்ன ஆவாரோ என்று தான் அக்கறைப்பட்டார்கள். காரணம், பிரான்சிஸ் செகாவினுடைய அந்த குத்துச்சண்டை சாதனைகள் இருக்கின்றனவே மகத்தானவை. 43 போட்டிகளிலே அவர் இதுவரை கலந்து கொண்டிருக்கிறார். அதிலே 31 அவர் வென்றிருக்கிறார். அது மட்டுமல்ல, 17 நாக் அவுட்டுகளை செய்திருக்கிறார்கள். நாக் அவுட் என்றால் என்ன? ஒரே குத்திலே சாய்த்து விடுவது, அதுதான் நாக் அவுட். அது அவ்வளவு சுலபமல்ல. ஏதோ பேருக்கு தாடையிலே குத்தினாலே வெற்றி என்று அறிவிக்கப்படுவார். ஆனால் நாக் அவுட் என்பது எதிரியை நிலைகுலைய செய்வது, எழுந்திருக்க முடியாமல் ஆக்கிவிடுவார். அப்படி தன்னுடைய வெற்றிகளிலே 31 17 முறை நாக் அவுட் செய்தவர். எனவே அவருடைய வரலாறு என்பது மிக மகத்தானது. இப்படிப்பட்ட செகாவினுடைய வெற்றி பட்டியலை பார்க்கிற யாராக இருந்தாலும் மிரண்டு போவார்கள். சரியான மிரட்டலான பட்டியல் அது. ஆனால் விஜயேந்தர் சிங் சில ஆண்டுகள் மட்டுமே பின்னணி இந்த குத்துச்சண்டைகளை பயிற்சி உள்ளவர். செகாவோ 17 ஆண்டுகள் இந்த துறையிலே இருக்கிறவர். மிக சீனியர் சாம்பியன் என்றவரை சொல்லலாம். அது மட்டுமல்ல, உலக சாம்பியன் குத்துச்சண்டை போட்டியிலே ஒரு முறை வென்றவரும் கூட. இந்த குத்துச்சண்டை விதிகளை நன்கு கரைத்து குடித்தவர், குத்துச்சண்டை நுணுக்கங்களை மிக நன்றாக தெரிந்து வைத்திருப்பவர். ஆனால் விஜயேந்தர் சிங்கை அப்படிப்பட்ட ஒரு அனுபவஸ்தராக நாம் கருத முடியாது. இந்த போட்டியிலே ஒரு செகா ஒரு பெரிய தவறை செய்து விட்டார். அதுதான் நான் கணித்தேன். என்னவென்றால், வாழ்விலும் சரி விளையாட்டிலும் சரி எதிரியை நாம் ஒருபோதும் உசுப்பி விட்டுவிடக்கூடாது. வாடா சண்டைக்கு என்றெல்லாம் கூப்பிடக்கூடாது. சண்டையை சத்தம் இல்லாமல் சாதிக்க வேண்டும். எதிரி மட்டுமல்ல, தொழில்முறை போட்டியாளர்கள் இருக்கிறார்கள், அவர்களை கூட வா, நீ நானும் வியாபாரம் செய்கிறது, யார் சிறப்பாக செய்யலாம் என்று பார்த்து விடலாம். உன்னை விட நான் தான் சிறப்பாக பேசுவேன், பார்த்து விடலாம். உன்னை விட நான் அதிகமாக காரை சிறப்பாக ஓட்டுவேன், பார்த்து விடலாம் என்றெல்லாம் எந்த ஒரு போட்டியாளரையும் நம்ம உசுப்பி விடக்கூடாது. ஆனால் இந்த தவறை செகா செய்தார். அதாவது செகாவிற்கு நாக்கு ரொம்ப நீளம், வாய் ரொம்ப அகலம். அவர் ரொம்பவும் பேசிவிட்டார். நீ என்னுடைய எதிரி என்று அறிவிக்காமலேயே ஒரு எதிராளியை சாய்ப்பது தான் கெட்டிக்காரத்தனம். அந்த செகாவுக்கு அந்த உத்தி தெரியவில்லை. செகாவிற்கு நாக்கு நீளம் என்று சொன்னேன், வாய் அகலம் என்று சொன்னேன். போட்டியாளர் விஜயேந்தர் எனக்கு ஒரு குழந்தை போன்றவர் என்று ஆரம்பித்தார் அவருடைய பத்திரிகை பேட்டியில். அது மட்டுமல்ல, நான் யார் தெரியுமா, என்னுடைய பின்னணி என்ன தெரியுமா என்றெல்லாம் அலட்டிக்கொள்ள ஆரம்பித்தார். இப்படி ஒரு இந்திய வீரரை எனக்கு எதிராக நிறுத்தியதற்காக இந்தியர்களெல்லாம் ஒரு நேரத்திலே இந்த போட்டியினுடைய முடிவிலே வருத்தப்பட போகிறார்கள்
அவர்களை பார்த்து எல்லோரும் சிரிக்கப் போகிறார்கள். விஜயேந்தர் ரத்தம் சிந்த போவது உறுதி, அந்த தோல்வி, அவருடைய தோல்வி என்பது எப்போதோ முடிவு செய்யப்பட்டு விட்டது என்று மிக அதிகமாக பேசிவிட்டார். ஒருவேளை இந்த வார்த்தைகள் தான் விஜயேந்திர சிங்கிற்கு பெரிய பலமாக அமைந்துவிட்டதோ என்று தான் நான் கருதினேன். அதனால்தான் சொன்னேன் செகா செய்தது தவறு என்று. வேறு எவராக இருந்தாலும் இத்தகைய எதிராளியினுடைய கொக்கரிப்பை பார்த்து அப்படியே அசந்து போயிருப்பார்கள், மலைத்து போயிருப்பார்கள். அவருடைய மொரால் பூஸ்ட் என்று சொல்லப்படுகிற அந்த ஆற்றல் எல்லாம் ஒருவேளை விழுந்து போயிருக்கும். ஆனால் விஜயேந்தருடைய உள்ளுக்குள்ளே, விஜயேந்தருடைய மனதிற்குள்ளே இவையெல்லாம் ஒரு ஆக்ரோஷம் தரக்கூடிய சொற்களாகத்தான் இவை அடைந்து விட்டன. ஆனால் அவர் மிக அடக்கமாக பேசினார். செகாவுடைய சாதனைகள், பழைய சாதனைகள் எவ்வளவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும், அதை பற்றியெல்லாம் எனக்கு கவலை இல்லை. இந்த போட்டியிலே அவர் எப்படி செயல்படுகிறார் என்பதுதான் முக்கியம். நான் என்னுடைய செயல்பாட்டை களத்திலே காட்டுவனே தவிர வாய் வழியாக இல்லை என்று அவர் பேசினார். இதுதான் நான் நினைக்கிறேன் அவருக்கு ரிங்கிற்கு அப்பாற்பட்டு அவர் கொடுத்த முதல் பஞ்ச் என்று இதைத்தான் நான் கருதுவேன். நீ எல்லாம் பேசலாம், நடைமுறையில் யாருன்னு பார்த்துருவோம் என்பதை ஒரு சவாலாக மிக அழகாக அதை வெளிப்படுத்திய விஜயேந்திர சிங்கருடைய மனப்பக்குவம், அந்த பண்பாடு எனக்கு மிக பிடித்திருந்தது. போட்டி தொடங்கியது. 10 நிமிடங்கள் தான் அந்த சாம்பியன்ஷிப் என்று சொல்லப்படுகிற ஏஷியன் பசிபிக் சாம்பியன்ஷிப் நடந்தது. 10வது நிமிடத்தில் செகாவை நாக் அவுட் முறையிலே வீழ்த்தி விட்டார் நம்முடைய விஜயேந்தர் சிங். அவருடைய எதிராளி செகா கொடுக்க விரும்பிய குத்துகளெல்லாம் மிக அருமையாக சமாளித்து தப்பித்து உடனே ஒரு நல்ல ஒரு இந்திய ரசிகர்களெல்லாம், ஏன் ஆசியாவே மகிழும்படியாக விஜயேந்தர் சிங் கொடுத்த குத்து செகாவை நிலைகுலைய செய்துவிட்டது. விஜயேந்தர் சிங் பெற்ற தொடர்ச்சியான 8வது வெற்றி இது. விஜயேந்தர் அண்மை காலத்திலே தோல்வியே சந்திக்கவில்லை, தொடர்ச்சியான வெற்றிகளை மட்டுமே சந்தித்து வருகிறார். இது எப்பேற்பட்ட நம்பிக்கையை இந்திய குத்துச்சண்டை உலகிற்கு விஜயேந்தர் சிங் தந்து வருகிறார் என்று பார்க்கிற பொழுது, இப்படிப்பட்ட பெருமகன் நமக்கு கிடைத்ததற்காக நாம் எவ்வளோ சந்தோஷப்படலாம். போட்டியில் வென்றதும் போட்டியின் முத்தாய்ப்பாக கடைசியாக ஒரு பஞ்ச் வைத்தார் பாருங்கள் விஜயேந்தர் சிங், அது இன்னும் சிறப்பு என்று நான் சொல்வேன். செகா போட்டி ஆரம்பித்த சில நிமிடங்களிலேயே செகாவிடம் ஒன்றும் விஷயமில்லை என்பதை நான் முடிவு செய்து விட்டேன். பேச்சில் தான் இந்த மனிதருக்கு ஆவேசம் இருக்கிறதே தவிர செயலிலே இல்லை. பிறகென்ன, எனக்கு ஒரே நாக் அவுட்டில் இதவரை சாய்க்க வேண்டும் என்று முடிவு செய்தேன், அதை செயல்படுத்தினேன் என்று அடக்கமாகவும் அதே நேரத்தில் தன்னம்பிக்கையோடும் பேசி விஜயேந்தர் சிங்குடைய பஞ்ச் இருக்கிறதே, அதுதான் இறுதி பஞ்ச். ஆக 3 பஞ்சுகள் விழுந்தன. முதலிலே செகா எப்படிப்பட்டவர் என்கிற அந்த படப்பிடிப்பு, அடுத்தது ரிங்கிற்குள்ளே கொடுக்கப்பட்ட 2வது பஞ்ச், 3வது செகாவை வென்ற அழகை அவர் விவரித்த விதம். எனவே எல்லோரும் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் செகாவிற்கு ஒரு பஞ்சு தான் கொடுக்கப்பட்டது, ஒரு நாக் அவுட் தான் கொடுக்கப்பட்டது. நான் நினைக்கிறேன் 3 நாக் அவுட்டுகள் அவருக்கு கொடுக்கப்பட்டன. உண்மையிலே 31 வயது விஜயேந்தர் சிங் சொல்லுகிற சிந்தனைகள் நமக்கு ரொம்ப சிந்திக்கும்படியாக இருக்கின்றன. குறிப்பாக இந்திய குத்துச்சண்டை உலகை பற்றி அவர் சொல்லுகிற ஒரு செய்தி உண்மையிலே கவனிக்கத்தக்கதாக இருக்கிறது. குத்துச்சண்டை பிரிவை பார்த்து கொள்ளுகிற நிர்வகிக்கிறவர்கள் அவசியம் இதை உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். என்னவென்றால், அந்தந்த சீசன்களின் போது மட்டும்தான் குத்துச்சண்டை பயிற்சி நடைபெறுகிறது, அதை பற்றி பேசுகிறோம், அதை பற்றி கவனிக்கிறோம், மற்ற நேரங்களெல்லாம் விட்டு விடுகிறோம். அப்படி அல்ல. வருடம் முழுக்க இதே சிந்தனையாக இருந்தால் எத்தனையோ குத்துச்சண்டை வீரர்களை இந்தியா உருவாக்க முடியும், உலக சாம்பியன்களை உருவாக்க முடியும் என்று விஜயேந்தர் சொல்கிறார். விஜயேந்தருடைய அடக்கம், அதே நேரத்திலே அவர் செயல்பாட்டிலே காட்டுகிற ஆர்வம், நீளமான நாக்கு அகலமான வாயெல்லாம் வைத்து கொள்ளாமல் செயல்பாட்டிலே தான் எனக்கு குறி. எனவே எதிராளியினுடைய பின்னணியை பற்றிலாம் எனக்கு கவலை இல்லை. அந்த நேரத்தில் அவன் எப்படி செயல்படுகிறான் என்பதை பார்த்து அதற்கேற்ப நம்முடைய அணுகுமுறைகளை மாற்றி வெற்றி கொள்ள வேண்டும் என்று அவர் சொல்லாமல் சொல்லித்தருகிற ஒரு அந்த விதி இருக்கிறது அல்லவா, அது குத்துச்சண்டையிலே இருக்கிற 4 அந்த கயிர்களுக்கு நடுவிலே இருக்கிறது மட்டுமல்ல, வாழ்க்கைக்கும் அது பொருந்துமோ என்று தோன்றுகிறது. எதிராளியினுடைய கொக்கரிப்பை எல்லாம் பார்த்து நாம் ஒன்றும் மலைத்து விட வேண்டாம், அசந்து விட வேண்டாம். நமக்குள்ளே இருக்கிற திறமைகளை முழுமையாக வெளிப்படுத்தினால் எத்தகைய எதிராளியும் நான் சாய்த்து விட முடியும். பேச்சை விட செயலிலே கவனம் செலுத்துங்கள் என்றெல்லாம் அருமையான பாடங்களை விஜயேந்தர் சிங் ஏஷியா பசிபிக் சாம்பியன்ஷிப் வென்றதன் மூலமாக நமக்கு சொல்லித் தருகிறாரோ என்று எனக்கு தோன்றியது. எனவே தான் உங்கள் மத்தியிலே சொல்ல வேண்டும் என்கிற ஆர்வம் எனக்கு எழுந்தது.
வணக்கம்.